அனைவருக்கும் வணக்கம். ஜெயமோகனோட குறு நாவல்களில் லங்கா தகனம் தலைப்பு. மகாதேவர் கோவில் முகமண்டபத்துக்கு வெளியே ஆலமரத்தடியில் கதகளி மேடை எழுப்பப்பட்டது. மண்ணாலான 3 அடி உயர திண்டு, அதில் களிமண் போட்டு இருக்கப்பட்டு சாணி மெழுகப்பட்டது. முன்புறம் தம்புரானும் விசேஷ விருந்தாளிகளும் அமரும் அலங்கார பந்தல். தொடர்ந்து ரசிகர்கள் அமர விரிவான தட்டு பந்தல். வலது பக்கம் குலப்பெண்களுக்கான விசேஷமான திரைப்பந்தல். அது நீண்டு சென்று மடத்தின் வைக்கோற் போர்களின் நீண்ட வரிசையை அடைந்தது. அந்த பிராந்தியமே திடீரென்று இருண்டுவிட்டது. அங்கு நின்றபோது வானத்துக்காக உச்சந்தலை ஏங்கியது. கணபதி ஹோமத்துடன் ரங்க பூஜை தொடங்கியது. ஆசானும் வைத்தியரும் வந்து கணபதி முத்திரை காட்டி ஒரு அடவு ஆடி வணங்கிய பின் அரங்க மூலையில் பூஜை வைத்து தூங்கா விளக்கு ஏற்றப்பட்டது. அதன் பிறகு அதன் மீது வேறு மானுடக்கால் படக்கூடாது. குட்டிப்பட்டார் காவலுக்கு போடப்பட்டார். அந்த மேடையை பார்க்கும்போதே செண்டையின் நாதம் கேட்க ஆரம்பித்தது. ஆசானுக்கு வெறி ஏறிட்டது என்றார்கள். நான் பார்த்தபோதெல்லாம் அவர் என்னை முற்றிலும் கவனிக்காமல் நடந்து போனார். அவர் முகத்தில் ஒரு திரை விழுந்து மூடிக்கொண்டது போல இருந்தது. அவர் எவரையும் எதையும் பார்க்கல. பார்வை முகத்தின் உட்புறமாக திரும்பி இருப்பது போல இருந்தது. அவரிடம் பேச ஆசைப்பட்ட நான் அந்த கண்களை பார்த்ததும் தயங்கினேன். அவர் இரவில் குளக்கரையில் மணிக்கணக்காக ஆடுவதாக சிவராமன் சொன்னார். அது கொஞ்சம் கலண்ட கேஸு, திருத்தவே முடியாது. இளவெடுத்து இந்த ஆட்டத்தை ஆடின எவனுக்கு மண்டை உருப்படியாக இருந்தது. ஆசானை ஒரு முறை யானைக்கொட்டில் பக்கம் பார்த்தேன். அவர் தாவி தாவி செல்வது போல இருந்தது. தாவலுக்கு அனுமானுடனான உயரமும் நீளமும் இருப்பதாகப்பட்டது. என் மனப்பிரமையோ என்றும் தோன்றியது. சட்டென்று ஆசான் யானைக்கொட்டிலின் பின்புறம் அதிர்சுவரை அடைந்து ஒரே தாவலில் மேலேறி மறுபுறம் செல்வதை பார்த்தேன். இறங்கி ஓடி மதில் அணுகினேன். மதில் என் கைக்கு எட்டாத உயரம், குறைந்து 12 அடி. யாரிடம் சொல்வது? பைத்தியக்காரன் என்பார்கள். உள்ளூர நான் ஆடி போய் விட்டிருந்தேன். நிம்மதியாக தூங்க முடியல. உடல் களைத்து கெஞ்சும்போது தான் படுக்க முடியும். ஆனால் ஊடைய ஆசானோட ரத்த சிவப்பாக எரிகிற முகம் வந்தது. அவர் மரக்கலையில் அனாயசமாக தாவி காற்றுல மிதப்பது தெரிந்தது. மீண்டும் மீண்டும் இதே புள்ளியே நினைவில் வந்து சேர்ந்தபடியே இருந்து இம்சை தாழாமல் என்னை எங்கேயாவது பொய்த்து கொள்ள வேண்டும் விரும்பி அலைமோதினேன். கதகளி குழுக்கள் வர ஆரம்பித்த போது எனக்கு விடுதலை கிடைத்தது. புதியதொரு காற்று மடத்துக்குள் வந்து நிரம்பியது. கட்டடங்கள் சுத்தம் செய்யப்பட்டு அவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். பல வர்ண ட்ரங்கு பெட்டிகள், அவற்றிலிருந்து நீலம், சிவப்பு, பச்சை, மஞ்சளுமா பளபளத்த வீராளி பட்டுகளும் ஜரிகா ஆடைகளும் அங்கவஸ்திரங்களும் நாப்தலின் தாளம்பூ வாடையும் வெளிவந்தன. துணிகளுக்கிடையே செல்லமாக பொய்த்து வைக்கப்பட்டிருந்த செண்டு குப்பிகளும் விசித்திர வர்ணங்களிலான மது குப்பிகளும் வெளிவந்தன. வெற்றில செல்வங்களை எத்தனையோ தினுசு. ஒருவர் அசல் ஆமையோட்ட மூடியா போட்ட செல்லம் ஒன்று வைத்திருந்தார். அவர்கள் களமுற்றத்தில் புல்பாய்களை விரித்து கூட்டங்கூட்டமாக அமர்ந்து சீட்டாடினாங்க. சில சமயம் விவாதம் புரிந்தாங்க. சில சமயம் சிலர் எழுந்து அடவு வைத்து அபிநயங்காட்டி ஆட பிறர் சிரித்து ஊக்கினார்கள். வயோதிகர்கள் ஓரமாக அமர்ந்து வெத்திலை அடிக்கிற தாளம் ஊடே கேட்க வெடிசிரிப்புகள், சில சமயம் சண்டைகள். சிலர் யாரும் பார்க்காம போய் குடித்துவிட்டு கண்கள் சிவக்க அரையப்பம் விட்டு தள்ளாடி நடந்தனர். ஏதாவது ஒரு நுட்பத்தை சொல்லி விவாதத்தில் கொதித்தலும் சவால் விட்டு சண்டை போட்டனர். நீல கிராப்புகளும் குடுமிகளும் கூந்தல் முடிச்சுகளும் என்று தலைகள் நிரம்பிய களமுற்றம் வேறு ஏதோ இடம் போல இருந்தது எனக்கு. வராந்தாக்கள் வழியாக நடக்கும்போது கைப்பட்டா சுதி கூட்டலினாலோ திடீரென அதிரும் மிருதங்கமும் செண்டையும் புல்லரிக்க வைத்தன. ஆசான் என் ஞாபகத்தை விட்டே கலன்றுவிட்டார். ஒரு முறை பாரசாலை பத்மநாபன் நாயர் பேச்சினூடே ஆசானை பற்றி குறிப்பிட்ட போது நான் சட்டென்று ஒரு மன அதிர்வை அடைந்தேன். மனுஷனை நேற்று குளக்கரையில் பார்த்தா பாவமே இல்லை. மடத்து சோறு நன்றாக எலும்புகளுக்கிடையே செருகி கொண்டு விட்டது போல இருந்தது. சற்று தள்ளி படுத்திருந்த குடுமிக்காரர் ஒரு கழித்து, அவன் சித்து எடுக்கிறான் ஐயா, அனுமன் சித்து. அனுமன் அப்படியே ஆவாகனம் பண்ணி உடம்புல ஆக்கி கொண்டு ஆட போகிறான். 4-5 பேர் சிரித்தார்கள். சிரிக்கிற விஷயம் இல்லை என்றார் ஒரு தாத்தா.